சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, போஸ் வந்து மலர்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, மலர் வந்து சாணிய வந்து கரைச்சு போஸ் மேல ஊத்தி அசிங்கப்படுத்திருவாங்க. இந்த அசிங்கத்த அவன் என்னைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியோட தங்கச்சிக்கு மட்டும் தான் தெரியும். தமிழ்ச்செல்விக்கு தெரியாது. மலரும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்து மறைச்சுட்டாங்க. தெரிஞ்சிருந்தா இன்னும் பெரிய தண்டனையா போஸுக்கு அவங்க வாங்கி குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ் இந்த மாரி ஒரு காரியத்த பண்ணனால, அவங்க அம்மாவும், அக்காவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மோசமா திட்டுறாங்க. இன்னொரு சைடு மலர் வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டனால தமிழ்ச்செல்வி மலரோட 10th சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட காமிச்சு அக்கா வந்து வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. சரி நீ 12th பரீட்சை எழுதி முடி, நான் வந்து உன்னை வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன், லா காலேஜில் சேர்த்து வரேன்னு சொல்லிட்டு ராஜாங்க ஐயாவும் வாக்கு கொடுக்குறாங்க. ஸோ மலர் நினச்ச மாதிரியே வக்கீலுக்கு படிக்க போகிறாங்க. ஸோ வீட்டில் ஒரு டாக்டர் ஒரு வக்கீல்னு சொல்லிட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ரொம்பவே முன்னேறிட்டே வராங்க. ஸோ இனிமே போஸ் வாழ்க்கையில மலர் இருக்க மாட்டாங்க. ஸோ மலர் வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து பார்க்க போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போஸோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.